சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற வாகன பேரணியில் விதிமீறல் நடந்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை வந்த பிரதமர் மோடி பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பனகல் பூங்காவிலிருந்து தேனாம்பேட்டை வரை வாகன பேரணியில் கலந்து கொண்டார். இந்த பேரணிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் சென்னை காவல்துறையினர் அனுமதி அளித்திருந்த நிலையில் விதிகளை மீறி சாலைகளில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தேர்தல் பறக்கும் படையினர் அளித்த புகாரின் பேரில் மாம்பழம், பாண்டிபுசார் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்ற பேரணியில் விதிமீறல் நடந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகர் முழுவதும் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து ஆணையர் மூர்த்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் தென் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி நாளை பிரச்சாரம் செய்கிறார். பின்னர் அவர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் எதிரே அமைந்துள்ள பெல்பள்ளி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இந்த கூட்டத்தில் சுமார் 50,000 பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் மூர்த்தி உத்தரவின் பேரில் ஹெலிபேட் தளம், அவர் செல்லும் திருச்செந்தூர் சாலை மற்றும் பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் பலத்த காவல் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நெல்லை மாநகர் முழுவதும் இன்று காலையில் தொடங்கி நாளை மறுநாள் காலை வரையிலும் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதித்து ஆணையர் மூர்த்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ரம்ஜான் பண்டிகையையொட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஆரத்தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஈகை பெருநாளான ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காஜி சலாவுதீன் முகமது அய்யூப் நேற்று முன்தினம் அறிவித்தார். அந்த வகையில் ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, கோவை, மதுரை, நெல்லை, தென்காசி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. டெல்லி உட்பட இந்தியாவின் பிற இடங்களில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையிலேயே பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மசூதிகளில் கூடி கூட்டாக சிறப்பு தொழுகை நடத்தி ஆரத்தழுவி தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் நடனமாடி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். RK நகரில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து தண்டையார்பேட்டை மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் நடனமாடி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து பூ வியாபாரம் செய்யும் பெண்மணி மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேட்பாளர் ராயபுரம் மனோ, திமுக, பாஜக அரசுகள் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களது ஓட்டுகள் தங்களுக்கு வாக்குகளாக மாறும் என்ற நம்பிக்கை உள்ளதாக கருத்து தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.